Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்பு பெருவிழாவா விண்ணேற்ற பெருவிழாவா? சத்தமாக சொல்லுங்க. விண்ணேற்பு பெருவிழானா என்ன? விண்ணரசி மாதாவை வச்சுருங்க நீங்கள், அதனால் கண்டிப்பாக சொல்லணும். மரியாள் விண்ணகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விண்ணேற்பு. இயேசு நம்முடைய உடலோடு விண்ணேற்றம் அடைகிறார், அவர் ஏறுகிறார். அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், இயேசு ஏறுகிறார். இதுதான் வித்தியாசம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். விண்ணேற்றம், விண்ணேற்பு. இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் கழிந்த பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 40 என்பது ஒரு அழகான ஒரு அடையாளம். விவிலியத்தில் ஒரு நிறைவை காணுவது, ஒரு முழுமையாய் ஒரு வேலையை செய்து முடிப்பதாக. அதனால் ஒரு 40 என்பதை ஒரு முழுமைக்கான ஒரு அடையாளமாக விவிலியத்தில் வைத்திருக்கிறார்கள். மோயிசன் அங்கே அவன் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு செல்கிற அந்த வருடங்கள் 40 ஆண்டுகள், அவன் கடந்து செல்கிற ஆண்டுகள் 40 ஆண்டுகள். எலியா பாலைவனத்திலே கடந்த நாட்கள் 40 நாட்கள். இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் நோன்பிருந்து ஜெபித்த நாட்கள் 40. இயேசு உயிர்த்த பிறகு மீண்டும் விண்ணேற்றம் அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 40. ஆக 40 என்பது ஒரு முழுமையினுடைய அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலே 1வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு தெளிவாக என்ன நடந்தது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பிரிவுமே நமக்கு வழிகளையும் வேதனைகளையும் தருகிறது, சில பாடங்களை கற்றுத் தருகிறது. ஒரு டைமும் நம்ம பிரிகிற பொழுதெல்லாம் ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த 3rd இயர் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்களாம் வரும்போதெல்லாம் ஒரே அழுவாங்க. +2 படிக்கிறவங்களாம் ஃபேர்வெலுக்கெல்லாம் ஒரே அழுப்பாங்க. ஏன்னா அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் கூட ஊருக்கு போகிறோம், ஒரு 5 நாள் போகிறோம், இல்லை 10 நாள் போகிறோன்னா பிள்ளைகளை விட்டு செல்கிறோம் என்று சொன்னால், அப்பா நீ வீணாக திறக்கக்கூடாது, கதவு தட்டினா யாருன்னு பார்த்துட்டு தான் திறக்கணும், தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் திறக்கணும், அங்கே இந்த குழம்பு வச்சுருக்கேன், அங்கே இந்த ஊறுகாய் வச்சுருக்கேன், ஆன்ட்டி உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுபோல் கடவுள் இன்றைக்கு அவர் விண்ணேற்பம் அடைவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற நிகழ்வு தான் இன்றைக்கு முதல் வாசகம். ஒரு கணவன் மனைவி இருந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனுக்கு ஃபோன் வருகிறது. போய் கணவன் எடுக்கிறார். கணவன் எடுத்து, ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். உடனே பக்கத்தில் இருந்து, அம்மாவா அப்படின்னு கேட்டேன். ஒய்ஃப் கேட்குறாங்க, அம்மாவா? ஆமாம் அம்மா தான். என்னம்மா? இல்லைப்பா எனக்கு உடம்பு சரியில்லைப்பான்னு அந்த பக்கம் கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்தே என்னம்மா கேட்குறாங்க ஒய்ஃப். உடம்பு சரியில்லையா? கணவன் சொல்லுகிறார், இப்போ தான் நான் 30,000 கொடுத்துட்டு வந்தான், சொல்லுங்கள் அதை வச்சு செலவு பண்ண சொல்லுங்கள். மனைவி, அம்மா 30,000 கொடுத்துட்டு வந்துடலாம்மா, அதை வச்சு நீ செலவு பண்ணிக்கம்மா. இல்லைப்பா அதெல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. என்னவா காலி ஆயிடுச்சா 30,000? எங்கன்னா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல். யார் சொல்கிறாங்க? ஒய்ஃபு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொல். அம்மா எங்கன்னா போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாரும்மா அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். அப்புறம் ரொம்ப சோகமாக மனைவி பார்த்து சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க? நான் 30,000 கொடுத்துட்டு தானே வந்தேன். அது எங்கள் அம்மா இல்லைம்மா, அது உங்கள் அம்மான்னு சொன்னான். எதற்குன்னா ஒவ்வொரு செய்திகளுமே நமக்கு ஒரு விஷயங்களை கற்றுத்தருகிறது. அதாவது நம்ம பிரிகிற பொழுது, நாம் தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது, நம்ம பிரிந்து போகிற பொழுதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு விண்ணேற்பு விழாவினுடைய செய்திகளாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்குறார். என்னென்ன நடக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், திருமுழுக்கு பற்றி சொல்வது என்ன, தூய ஆவி பற்றி சொல்வது என்ன, நீ எங்கே போகணும் என்பதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதன் பிறகு விண்ணேற்றம் அடைகிறார். இவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வெண்ணிற ஆடை அணிந்த இருவர் கீழே வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் வானத்தையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் விண்ணேற்றம் அடைந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா?
நீங்கள் பார்த்தீங்க தானே, எப்படி விண்ணேற்றம் அடைந்தாரோ அப்படியாக மீண்டும் வருவார் என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்கிறார். இயேசு தங்களோடு இருந்துவிட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், மேலே போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், பிரிந்து போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது வெளியில் சொல்ல முடியலனா கூட கடவுளுடைய கன்சர்ன், அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு என்பது என்னன்னு சொன்னாக்கா, என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மீண்டும் வருவார் என்கிற உறுதியை அவர்களுக்கு தருகிறார். அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது, கலக்கமாயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கம் என்பது பேரிரக்கம். இன்றைக்கு அவர் மேலே போய், நம்ம விவிலியத்தில் பார்க்கும்போது, இன்றைக்கு முதல் வாசகத்தையும் நற்செய்தியும் பார்க்கும்போது, தந்தையினுடைய வலப்புறத்தில் என்ன செய்கிறார்? சத்தமா அமர்ந்திருக்கிறார். நீங்கள் பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது அமர்ந்திருக்கிறார்னு தான் வரும் இல்லை. ஒரே இடத்துல பார்க்கும்போது இயேசு நிற்பார். எங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தந்தையின் அருகிலே இயேசு நிற்பார். எந்த இடம் யாருக்காவது தெரியுமா? திருவழுக்கேவானா? இல்லை. தந்தையின் அருகிலே நிற்பது திருத்தூதர் பணிகளிலே 7வது அதிகாரத்தில் 54, 55 இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஸ்தேஃபானை இறையாட்சி பற்றி அறிவித்ததற்காக கல்லால் அடிப்பாங்க. பற்களை நர என்று கடித்து கொண்டு அவரை நோக்கி கொல்ல வருகிற பொழுது ஸ்தேஃபான் இயேசு நிற்பதை அங்கே காப்பார். இயேசு நிற்பதை அங்கே பார்ப்பார். தந்தைக்கு அருகிலே இயேசு நிற்பார். என்ன ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு புரிதல் என்னென்னா, நம்ம கஷ்டப்படும் பொழுது இயேசுவால் அமைதியாக இருக்க முடியாது, உடனடியாக அதை எழுந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நிற்பார் அப்படின்றதனுடைய அடையாளமாக காட்டப்படுகிறது. ஆக இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு நமக்கு சொல்லுகிற அந்த செய்தினா, மீண்டும் வருவார், அவர் வருவார் என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்ற விழா மீட்பினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. சால்விஃபிக் ஆக்ட் என்று சொல்வார்கள். ஒரே செயல் 5 நிகழ்வுகளாக, ஒன்று இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய விண்ணேற்றம், தூயாவினுடைய வருகை. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய விண்ணேற்பு, தூயாவினுடைய வருகை. இதில் 4வது நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். வருகிற நாட்களிலே தூயாவினுடைய வருகையும் கொண்டாட போகிறோம். ஆக இது ஒரு மீட்பின் செயல்பாடு. அவர் போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகிறாரு? நான் உங்களுக்காக இம்மிடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சபை மன்றாட்டிலே கூட அவர் விண்ணேற்றம் அடைந்ததா என்பதை நம்புகிறோம். நாங்களும் அங்கே எங்களுடைய மனதிலே நமக்கு விண்ணகத்தை இடத்தை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டும் என்று ஜெபித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த முதல் வாசகம் இயேசு விண்ணேற்பு நிகழ்வு எப்படி நடந்தது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்வதாக பார்க்கிறோம். 2வது வாசகம் என்னென்னா, பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த விண்ணேற்றம் அடைவதனால கிடைக்க போகிற பலன் என்ன, நமக்கு கிடைக்க போகிற பலன் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்றத பவுலடியார் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் உயரே ஏறி சென்றார், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசளித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி 2வது வாசத்தில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பவுலடியார் எங்கிருந்து எடுக்கிறார்னா, திருப்பாடல் 68:18. திருப்பாடல் 68:18 எடுங்களேன். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர், பரிசுகள் பெற்றுக்கொண்டீர். ஓகே, அப்படின்னா இந்த வசனத்தை பவுலடியார் எடுத்து எபேசியருக்கு எழுதுகிறார். இந்த திருப்பாடல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னாக்கா, தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு, அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகு உடன்படிக்கை பழியை எருசலேம் கொண்டு போகிறார். எருசலேம் மலைக்கு போகும் பொழுது அவர் ஆடி பாடி கொண்டு போகிறார். நிறைய பாடல்கள் பாடுகிறார். அவர் பாடுகிற பாடல்களே ஒரு பாடல் தான் இந்த உயரை ஏறி சென்றார். ஏன்னா தாவீதுக்கு எதிராக இருந்த எல்லா சக்திகளையும் கடவுள் முறியடித்து அவருக்கு அமைதி என்கிற பரிசை தந்தார், அமைதியாக இருக்க செய்தார். 2 சாமுவேலில் 7:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும், உம் அடியாராக எனக்கு அமைதியை பரிசாக தந்தீர் அப்படி சொல்லப்பட்டிருக்கும்.
ஆக எதிராக இருந்த ஆணவம், திமிரு, இப்படி யார் யாரெல்லாம் சிறையிடப்பட்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் சிறைபிடித்து விடுதலை தந்தார் என்கிற அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை அவர் எழுதுகிறார். நீ உயரே சென்றீர், சிறை கைதிகளை அழைத்து சென்றீர் என்று சொல்லி அவர் எழுதப்பட்ட அந்த நிகழ்வை பவுலடியார் எடுத்து நாமும் விடுதலை பெறுவோம், யார் யார் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ நாமும் விடுதலை பெறுவோம் என்கிறதையும், அமைதியை ஆண்டவர் பரிசாக தருவார் என்பதையும் நமக்கு இன்றைய 2வது வாசகத்தின் மூலமாக விண்ணேற்றத்தினுடைய பலனாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த விண்ணேற்ற விழா நமக்கு அழகான செய்திகளை தருகிறது. 3 மிக முக்கியமான செய்திகளை உங்களிடையே விரும்புகிறேன். 1, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்தார். மகனாகி அவர் இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்தார். நான் தந்தையிடமிருந்து வந்தேன், மீண்டும் தந்தையிடம் திரும்புகிறேன் என்று நம்ம விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு சொல்வதாக இருக்கும். யோவான் நற்செய்தியில் நான் தந்தையிடமிருந்து வந்தேன், நான் தந்தையிடமிருந்து திரும்புகிறேன். அப்படின்னா நான் தந்தையிடமிருந்து வந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து விட்டேன், மீண்டும் தந்தையிடம் திரும்புகிறேன். அதே மாதிரி அவர் பேசும் பொழுது, நீர் தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிவுற விடவில்லை அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு கொடுத்த பணிகளை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். முதல் பாடம், கடவுள் நமக்கான பணிகளை தருகிறார், பொறுப்புகளை தருகிறார். அந்த பொறுப்பை இயேசு நிறைவாக முடித்தார். நாம் நமக்கு இந்த மனித வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சமூகத்திற்கான ஒரு பொறுப்பு, குடும்பத்திற்கான ஒரு பொறுப்பு, இயற்கையின் மேலே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, காலநிலை பருவ மாற்றத்தினால் மேல் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நம்ம சைடில் நாம் எதுவும் காலநிலைக்கு எதிராக செய்கிறோமா? நம்ம சைடில் நாம் எதுவும் இயற்கைக்கு எதிராக செய்கிறோமா? நம்ம சைடில் நாம் பொறுப்பற்றத்தனமாய் நடந்து கொள்கிறோமா குடும்பத்திற்கு எதிராக? இதுதான் நமக்கு இன்றைக்கி இயேசு சொல்லுகிற செய்தி. இயேசு மனிதனாக பிறந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவாய் செய்தார். 1. 2வது, அவர் உயிர்த்தெழுந்தன்னைக்கு அவர் வணக்கம் போயிருக்கலாம். ஆனால் மாறாக இந்த 40 நாட்கள் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தோன்னா, தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துகிறார். நான் உயிரோடு இருக்கம்பா, நான் உங்களோட தான் இருக்க போகிறேன் என்று திடப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் கூட குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்த வேண்டும், உறுதி தர வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி எது, தோல்வி எப்படி எதிர்கொள்வது, தோல்விகளை எதிர்கொண்டால் எப்படி செல்ல வேண்டும், நான் எப்படி இயேசு எல்லா இடங்களும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர வெறும் வெற்றியை மட்டுமே கனிகளாக கொடுத்து விட முடியாது. எல்லா சூழல்களிலும் அவர்களோடு நாம் நின்று திடப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது செய்தியாக திடப்படுத்த வேண்டும். சில பேர்லாம் இன்றைக்கு நிறைய பேர் தோல்விகளை தாங்க முடியாமல், நேற்று கூட நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பையன் என்ன எழுதியிருக்கான், எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு 5 வருடங்களுக்கு என்னை தேடாதீர்கள் என்று நீட் எழுதிய மாணவர் மாயம். செய்தி எங்கே போனான்னு தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. 5 வருடங்களுக்கு என்னை தேட வேண்டாம். பயம், சமூகத்திலே பார்ப்பதற்கு பயம். தோல்வி அடைந்து விட்டால் சமூகத்தை எப்படி சந்திப்பது, உறவுகளை எப்படி சந்திப்பது, இதில் நாம் திடப்படுத்த வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துவது. பார்த்துக்கலாம்டா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா கம்மியாக மார்க் எடுத்தால் உடனே என்ன தெரியும் சொல்லுவாங்க, அட போடா நல்ல மார்க் எடுத்தவங்களாம் என்னடா பெரிய ஆள் ஆகிட்டான், அப்படி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கம்பேர் இப்போ நல்ல மார்க் தான். ஆனால் ஒரு நாள் தான் அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்த எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு, அந்த தோல்வி பற்றிய பிரச்சனைலாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வச்சு செய்வார். அது வேறு, அது பாஸ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டார், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டார், ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டார். எதுக்குன்னு சொன்னால் அவருடைய அந்த முறை, அணுகுமுறை நம்ம சொல்லும்பொழுது ரொம்ப சுகமாக இருக்கும். எல்லாரும் என்னப்பா மார்க் கம்மியாகிடுச்சே நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்போது நம்ம அப்பாவா சொல்கிறேன்னு தான் நம்ம தோணும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சுகமாக இருக்கும். திடப்படுத்துதல் என்பது முக்கியம், அந்த நேரத்தில் உடன் இருப்பது என்பது முக்கியம். ஆக இயேசு சொல்லுகிற 2வது செய்தி விண்ணேற்பினுடைய செய்தி திடப்படுத்துதல். 3வது மிக மிக முக்கியம், இயேசு செல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புகிறேன், நான் போயில்லை, நான் இன்னொரு ஆள் உனக்கு விட்டு செல்கிறேன், உன் கூட இருப்பாங்க, நீ வாழலாம், பயப்படாத என்றதனுடைய அடையாளம். துணையாளரை விட்டு செல்வது, நான் இல்லை ஆனால் இவங்க பார்த்துக்குவாங்க, நான் இங்கே இல்லை நீ கூட இருக்கலாம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நிறைய பேர் கணவன் இறந்து விட்டவன்னா அப்படியே என்ன செய்வது ஏது செய்வது அடுத்து என்ன, அது மாதிரி குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஹார்ட் அட்டாக் அடுத்து அவங்களுக்கு தெரியாது, அவர் எங்கே காசு வச்சுருக்காருன்னு தெரியாது, அவர் எங்கே சேர்த்து வச்சுருக்காருன்னு தெரியாது, அவர் என்ன சொத்து வாங்கி தெரியாது, வாழவே முடியாத ஒரு சூழலில் ரொம்ப சிக்கலான அவங்க மீண்டும் ஊருக்கு சென்று என்ன பண்ணாங்கன்னு தெரியாது.
இப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் உண்டு. மனைவி செத்த பிறகு என்ன செய்யுதுன்னு கணவனுக்கு தெரியாது. இப்படி நமக்கு பிரிவுக்கு பிறகு என்ன, என் பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க, என் குடும்பம் எப்படி வாழும், தெளிவான செய்தி. ஏன்னா நம்ம போகிறன்றது மாற்று கருத்தே இல்லை. நம்ம போக போகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படினாலும் போக போகிறோம். அடுத்து எப்படி வாழ்வார்கள் என்கிற அந்த அக்கறை வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், துணையாளரை உங்களுக்கு தருவேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த 3 செய்திகள் இந்த விண்ணேற்பு விழாவிலே, புரியுதுங்களா? ஆக இந்த 3 செய்திகளை நம்ம உள் வாங்கி கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்ம கவனமாக இருக்கணும். திடப்படுத்துதல் 3, துணையாக நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மோடு வாழ்வர்களுக்கு துணையாளர்களை நாம் எப்பொழுதுமே ஏற்படுத்தி அவர்களுக்கான வாழ்வுக்கான வழியை நாம் செய்ய வேண்டும் என்பது இன்றைய நாளினுடைய செய்தியாக இருக்கிறது. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு விழாவினுடைய தாக்கமாய் பலனாய் நம்முடைய எதிரிகளையெல்லாம் ஆண்டவர் சிறைபிடித்து விடுதலை செய்தாலும், நமக்கு பரிசுகளை வாரி வழங்கினால், அமைதி என்கிற பரிசை வாழி வழங்குகிற தெய்வத்திடத்திலே நாம் பொறுப்புள்ளவர்களாய் திடப்படுத்துவர்களாய் நாம் வாழ இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.